நவம்பர் 7ஆம் தேதி கமலஹாசன் பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ரஜினி, கமல் 2 பேரும் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தாங்க. அந்த ரஜினி, கமல் நடிக்கிற படம் வந்து கேரக்டர் சரியா செட் ஆகல. அதாவது 2 பேருமே ஈக்குவலா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணி நடிக்கிறதா இருந்தாங்க. அதுக்கு வந்து இயக்குனர்கள் சரியா செட் ஆகல. லோகேஷ் கனகராஜோட பண்ணலாம் அப்படின்னா, கூலி தோல்விக்கு அப்புறம் ரஜினிகாந்துக்கு லோகேஷ் கனகராஜ் மேல பெரிய நம்பிக்கை கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெல்சன வச்சு பண்ணலாம் அப்படின்னா, நெல்சன் வந்து இப்ப ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 முடிச்சு அடுத்த ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட படப்பிடிப்பை ஆரம்பிக்க முடியும். அதனால அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, ரஜினி, கமல் 2 பேருமே ஈக்குவல் ஸ்பேஸ் ஷேர் பண்ணி நடிக்க இருந்த படம். அத கொஞ்சம் மாத்தி, ரஜினி ஹீரோவா நடிக்கிறதாவும், கமல் வந்து அதில ஒரு கேமியோவா நடிக்கிறதாவும் பிளான் பண்ணி, அந்த படத்த வந்து ரஜினி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணி குடுக்குறார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் பண்ணி குடுக்குறார் அப்படின்னா, கமலஹாசன் வந்து இந்த தக் லைஃப் எடுத்த வகையில பார்த்தீங்கன்னா, ரூ. 180 கோடி நஷ்டமாச்சு.